இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராசஸை கையில பிடிச்சிட்டேன். குடல் குழம்பு வைக்கிறது. அதனால குடல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அதை கிளீன் பண்றதுக்கு. என்னதான் நம்ம வந்து நிறைய தண்ணி ஊத்தி கழுவிட்டு சுடு தண்ணியில கழுவினாலுமே அந்த லைட்டா வாட வரும், எனக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ குடல் குழம்புலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கோச்சிக்காதீங்க. எனக்கு குடல் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நான் என்ன செய்வேன்னா, சுடு தண்ணி ஊற்றி தான் லாஸ்ட்டும் ஒரு 2 நாளை கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு குண்டால நல்ல தண்ணி வச்சுட்டு ஒரு தாராளமா நிறைய மஞ்சத்தூளை போட்டு ஒரு 2 கொதி விட்டு அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுவேன். இந்த மாதிரி செய்யறதுனால பேட் ஸ்மெல்லே கண்டிப்பா வராது. ட்ரை பண்ணி பாருங்க. அதையுமே அடுத்து ஒரு 2 நடை கழுவிட்டு திரும்பி குக்கர்ல சேர்த்துட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு 3 தக்காளி சேர்த்திருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 10 விசில் விட்டுக்கிட்டேன். நான் வந்து 2 குடல் வேக வச்சிருக்கேன். தேங்காய் அரைப்புக்கு தேங்காய் கூட ஒரு 7-8 முந்திரி, கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த குடல் குழம்பெல்லாம் யாராவது வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். ஆனா நம்மளே கழுவி நம்மளே சாப்பிடும்போது மூஞ்சி அடிச்ச மாதிரி தான் இருக்கும், சாப்பிட முடியாது. அடுத்து வேக வச்ச குடல்ல இருந்து கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 குடலையும் போட்டு குழம்பு வைக்க வேணாம், கொஞ்சம் வறுத்துடலாம் அப்படின்னு மிளகு வறுவலுக்காக எடுத்து வச்சு. ஏற்கனவே குடல் வாங்கி எப்படியும் 1 வருஷம் இருக்கும். இன்னும் 1 வருஷத்துக்கு யாரும் குடல் பத்தி பேசவே கூடாது. அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, இலை, கொஞ்சமா பெருஞ்சீரக தூள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சது அது கூட சேர்த்து மிளகாய் தூள், கொஞ்சமா மல்லித்தூள், உப்பு சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை எடுத்து ஊத்தி குழம்ப நல்லா கொதிக்க வச்சு கடைசியா இறக்க போகும்போது 1 ஸ்பூன் பெப்பர் தூள், கொத்தமல்லி தலை எல்லாம் தூவிட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த குடல் குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். பாய்.